ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் கொடுங்க. வணக்கம். வணக்கம். இன்று மே 1 உழைப்பாளர் தினம். ஸோ இன்று ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உழைப்புக்கு மே 4ஆம் தேதி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதில் துளி அளவு மாற்றம் கிடையாது அப்படின்றார். அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். திரும்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் அப்படின்றதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக உறுதியாக இருக்கார். அதை பேசும்பொழுது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த எக்ஸிட் போல்லாம் வரதை வச்சு பார்க்கும்பொழுது மேபி தொங்கு சட்டசபை கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, மெஜாரிட்டி இருக்காது, தொங்கு சட்டசபைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கார், திரும்ப நம்ம மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா இப்போ இந்த கருத்து கணிப்புல எடுத்துப்போம், எல்லா கருத்து கணிப்பும் எடுத்துப்போம், ஒன்று விடாமல் எல்லா கருத்து கணிப்பும் சொல்கிற விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் வருகையால் பாதிக்கப்படுறது அதிமுக. அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிற விஷயம் இதுதான், விஜயோட அரசியல் வருகையால் பாதிக்கப்படுறது அதிமுக. ஸோ அது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொங்கு சட்டசபை எப்போ ஏற்படும்? திமுகவுக்கு ஒரு 100 சீட்டு, அதிமுகவுக்கு ஒரு 80, தாவேக்காவுக்கு ஒரு 40ன்னு வச்சுப்போம், ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்குமே இருக்காது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் பார்த்த மாதிரி டிவிகே ஸ்ட்ராங் ஆகுறது அதிமுகவுக்கு டேஞ்சர். ஸோ டிவிகே ஒரு 30-40 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு 20 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அது அதிமுகவுக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். டிவிகே ஒரு 20 சீட் ஜெயிக்கிறாங்கன்னா 25% ஓட்ஸ் வாங்குவாங்க அவங்க. ஸோ 25% ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா ஒன்று டிவிகேவுக்கு கன்வர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 25% ஓட்ஸ் வச்சு நீங்கள் கன்வர்ஷன் கிரியேட் பண்ண முடியாது, சீட் கன்வர்ஷன் அது மாறாது. ஆனால் என்ன ஆகும்னா, அதிமுகவோட கன்வர்ஷன் ரேட்டையும் அது கம்மி பண்ணிடும். அங்கேருந்து ஓட்டுகள் தானே இங்கே வரும். ஆமாம், நீங்கள் கணக்காக நீங்கள் பார்க்கும்போது டிவிக்கு 25% ஓட்டு இருக்குது, அதிமுகவுக்கு 30 இருக்குது, சூப்பர்ப்பா, அப்போ 55% வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 2 பேருக்குமே கன்வர்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி டிவிகேவோட சீட்ஸ் அதிகமாச்சுன்னா அது ஹங் அசம்பிளியில் கொண்டு போய் விடாது, அதிமுகவை வைப் அவுட் பண்ணிடுவது, வாஷ் அவுட் பண்ணிடுவது. அதான் சொல்கிறேன், விஜய் ஃபேக்டர் உள்ள வரதால தொங்கு சட்டசபை சாத்தியமே இல்லை. எல்லாரும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 3 கார்னர் ஃபைட் மாதிரி இப்போ மாறிடுச்சு. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 3 கார்னர் ஃபைட் மாதிரி இருக்கு. 3 கார்னர் ஃபைட்டாக இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை வீழ்த்திடலாமேன்னு பார்க்குறாங்க. அது நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட் வச்சு பார்க்கும்போது இருக்காது. இவர் அவரை காலி பண்ணுறாரு, அவர் இவரை காலி பண்ணுறாங்க. ஸோ சீட் கன்வர்ஷனே இருக்காது. அதனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்றுலோ திமுக ஸ்வீப் பண்ணும், இல்லைன்னா அதிமுக ஜெயிக்கணும். அதிமுக ஜெயிக்கிறாங்கன்னா தாவேக்கா ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இங்கே களத்தில் பார்க்கும்போது தாவேக்கா அந்த அளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா எல்லாருமே நிறைய நம்பர் சொல்கிறாங்க, அவ்வளோ மோசமாக தாவேக்கா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரில. இல்லைன்னா ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன மாதிரி தாவேக்கா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களும் காட்டுறது தாவேக்கா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதிமுக அடி வாங்குதாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிற விஷயம் நடக்கணும். ஓகே, அது நடக்குமான்னு தெரில. ஏன்னா 90 சீட்ஸுக்கு மேலே அவங்க கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா 90 to 120 110 கொடுக்குறாங்க, 100க்கு மேலே. ஆமாம், அப்போ அது எனக்கு என்னமோ சாத்தியம் இருக்கிற மாதிரி தெரில. அது வராமல் ஒரு 50 சீட் வாங்குறாங்க. 50 சீட்லாம் வாங்க முடியாது. ஓகே, 50 சீட் வாங்குறாங்கன்னே வச்சுப்போம். அப்போ அதிமுக டிஸ்மேட் ஆயிடுவாங்க, எல்லாம் ஸ்பிளிட் ஆயிரும், ஓட்ஸ் ஃபுல்லாக அங்கே உடஞ்சிரும். ஸோ அதனால நீங்கள் திமுக வச்சு வீழ்த்தணும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அலைன்ஸ் வச்சிருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அலைன்ஸ் வச்சிங்கன்னா ஓகே, டிவிகேவுக்கு ஒரு 20% ஓட்ஸ், அதிமுகவுக்கு ஒரு 30, ரெண்டும் சேர்ந்து 50 நீங்கள் ஸ்வீப் பண்ணிருக்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் அலைன்ஸ் வைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் கிடையாது, வேஸ்ட்ன்றீங்க. ஆமாம், நீங்கள் உடச்சிக்கிட்டீங்க, உங்கள் ஓட்ஸ் எல்லாம் நீங்களே உடச்சிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாயிருவீங்க. அதனால இப்போ திமுகவுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு சூழலை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதான் நான் சொன்னேன், திமுககாரங்களாம் இப்போ விஜய் அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும். உள்ள புகுந்தீங்க, திமுக அடிக்கணும்னு சொல்லி அதிமுக அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. திமுக ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு திமுக விட டிவிக்கே தான் ஒரு காரணமா இருப்பாங்க. தாவேக்கா மட்டும்தான் இப்போ என்ன மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க?
இது அதிமுக ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷனுங்க. ஆமா. அதிமுக தொடர்ந்து 2 தடவை தோத்ததே கிடையாது, ஆனால் தொடர்ந்து நிறைய தடவை ஜெயிச்சிருக்காங்க அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிமுகவுக்கு ஏற்படுது. ஜெயிக்க வேண்டிய டேர்ம்ல திமுக நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சில எக்ஸிட் போல்ஸ் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இல்லைன்னு காட்டுறாங்க, ஆனா எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸுமே திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அதிமுக வீக்கா இருக்குன்னு மெஜாரிட்டி காட்டுது. அப்ப இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? எப்படி திடீர்னு இந்த சூழல் மாறிடுச்சு? இப்ப புது ஃபேக்டர் விஜய் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஃபேக்டர் மட்டும்தான் புதுசா மாறி வந்திருக்கு, உள்ள என்ட்ராயிருக்கு. அதுல விஜயோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏடிஎம்கே அடி வாங்கியிருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் காட்டக்கூடிய ஒரே விஷயம் இது ஒண்ணுதான், விஜயோட வருகையால அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வேற எந்த புது டீடைல்ஸையும் இந்த எக்ஸிட் போல்ஸ் நமக்கு காட்டல. ஆனா அது ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு கரெக்டா தெரியும். எக்ஸிட் போல் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது நமக்கு. எக்ஸிட் போல்ஸ்ல நான் எப்படி பாக்குறேன்னா, சில மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ விஜய்க்கு 20-30 சீட்ஸ்லாம் வரும்னு தோணல. ஏன்னா கன்வர்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது புது கட்சிக்கு. அவங்க கிட்ட இப்ப என்டிகேவே எடுத்துப்போம், அவங்க ஒரு 8% ஓட்டு வாங்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, கன்வர்ஷன், சீட் கன்வர்ஷன் இருக்குமானா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்கு. இப்ப வரைக்கும் அவங்களால அது முடியல. காரைக்குடியில போராடி இருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் முட்டி மோதி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு புஷ்ஷை கொடுக்க முடியல. 25 மேல போகணும்ல, 25க்கு மேல போகணும். 8% இருந்தாலும் சரி, நம்ம சில பாக்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிடலாம்னா அதுல பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்கு. நீங்க 20% நீங்க ஓட்ஸ் வாங்கினாலுமே இந்த சேலஞ்ச் உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட ஆவரேஜா 15-25% ஓட்டு எல்லா தொகுதியிலையும் இருக்கும். அங்கேயுமே அதை ஒரு வின்னிங் சீட்டா மாத்தணும்னா நீங்க திமுக அதிமுக பண்ற வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். உங்க களத்துல ஆட்களை இறக்க வேண்டியிருக்கும், கன்சிஸ்டண்டா டெய்லி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கணும், மக்களோட டெய்லி நீங்கள் தொடர்பில் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதெல்லாம் திமுக அதிமுக கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நார்த் இந்தியன் நிறுவனங்கள் விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க களத்தில் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்க மாதிரி இருக்கு, சீட்ஸாகவும் கொடுக்குறாங்க அவங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க என்டிகேவுக்குமே 1 to 6 சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சில நிறுவனங்கள். பாண்டிச்சேரியில் ஒரு 2 சீட்டு அல்லது 1 சீட்டு வின் பண்ணுவாங்கலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவங்க போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓகே என்டிகேவுக்கு களத்தில் கொஞ்சம் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு, ஸோ அப்போ ஒரு 4 சீட் கொடுப்போம் அப்படி. இவங்களுக்கு அந்த கன்வர்ஷன் அந்த கேமுக்குள்ள அவங்க வரல, கிரவுண்ட்ல போயிட்டு அவங்க பெருசா பார்க்கலன்றீங்க. ஆமா, ஓகே, மேல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பரை பார்க்குறாங்க, பெர்சன்டேஜை பார்க்குறாங்க, பெர்சன்டேஜை பார்த்து ப்ரொபோஷனலாக சும்மா அப்படியே கொஞ்சம் கொடுக்குறாங்க, அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ அதனால என்னோட கணிப்பு என்னன்னா, பெரிய சீட் கன்வர்ஷனுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 30% மார்க்லாம் டச் பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்றது என்னோட பார்வை. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது விஜய் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார். ஒரு வெற்றி தாவேக்காவுக்கு என்னன்னா, அரசியல் சார்ந்த விவாதங்களை தாவேக்காவை சுற்றி சுழல வச்சிருக்காங்க. இப்போ நானே தொலைக்காட்சி விவாதங்களுக்குலாம் போகிறேன், எல்லாருமே தாவேக்காவை விமர்சிச்செல்லாம் பேசுனாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் தாவேக்காவை சுற்றி தான் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. மேபி ஒரு காலத்தில் எம்என்எம் சுற்றி அந்த மாதிரி போயிருக்கலாம். இந்த எலெக்ஷன் தான் அதுக்கான கடைசின்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்துக்கு. ஆமாம், அவங்கள சுற்றி அதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃப்ரெஷ் ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ திடீர்னு ரஜினி வராருன்னு வச்சுப்போம், இதே நடந்திருக்கும். ரஜினியா என்ன பண்ணுவார் நமக்கு தெரியாதுல்ல. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குல்ல. ரஜினி வந்தாருன்னா, இப்போ நான் சொன்னேன் விஜய் வந்தாருன்னா அதிமுக ஓட்டை உடைப்பார் அப்படின்றத 1 இயரா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது ஃபேக்ட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, ரிசல்ட் தான் தெரியும். ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் விஜய் யாரு, விஜயோட கெப்பாசிட்டி என்ன, விஜயால பாதிப்பு யாருக்கு, விஜயால நன்மை யாருக்கு, எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம முட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டேட்டா வர வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது, விஜயால சஸ்டைனபிளா பொலிட்டிக்ஸ்ல நிற்கவும் முடியாது. அதை நான் அடிச்சு சொல்றேன், விஜய்க்கு அந்த சிக்கல் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு அரசியல் கிடையாது, கமலுக்கு இருக்கு அதே பிரச்சனை தான். அரசியல் கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது. இதெல்லாம் இல்லாம சும்மா விஜய் ஃபேக்டரை மட்டுமே வச்சு நீங்க ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. சினிமா கிடையாது, விஜயோட ஃபேமை வச்சு தியேட்டர்ல கூட்டு நிரப்புற மாதிரி கதை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி ஜெயிச்சிட்டீங்கன்னா வச்சுப்போம், 26ல் பவருக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சிலட்டி எதிர்கட்சியா வந்துட்டீங்க, ஒரு 80 சீட் ஜெயிச்சிட்டீங்க. வாட் நெக்ஸ்ட்? நீங்க என்ன பண்ண போறீங்க? பனையூர் விட்டு வெளில வருவாரா? டெய்லி பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரா? ஏன்னா நான் இது ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன்னா, எலெக்ஷனுக்கு முந்தின மாதம் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியல. புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ கூட எலெக்ஷனுக்கு முந்தின மாதம் உங்களால் முழுமையாக வெளில வர முடியல. 30 days ஒர்க் பண்ண முடியல உங்களால்.
ப்ராபப்ளி 15 days ஒர்க் பண்ணியிருப்பார், அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ தனக்காகவே விஜய் வெளில வர மாட்டேங்கிறாரு, அடுத்தவனுக்காக அவர் வெளில வருவாரா? அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ அதனால ஹங் அசம்பிளி அது ஒரு டிபேட்டே இல்லைன்னு பார்க்குறேன். என்னமோ ஹங் அசம்பிளிக்கான சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பனையூர்லேருந்து வேறு சில உத்தரவுகள்லாம் நிர்வாகிகளுக்கு போது, வேட்பாளர்களுக்கு தாவேக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு போயிருக்கு. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மே 4ஆம் தேதி வெற்றி பெறுறீங்களோ அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் பனையூரில் இருக்கணும். எத்தனை பேர் ஜெயிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஈவினிங் வந்து பனையூரில் இருக்கணும். யாரையும் சந்திக்கக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சுன்னா இங்கே வந்துடணும் பனையூருக்கு. ஆனால் ஈவினிங் நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் வந்துடணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து எல்லா டிவிகே வேட்பாளர்களுக்கும் போயிருக்கு. விஜய் வந்து திடீர் உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க? அவ்வளோ பெரிய நம்பிக்கையா, பெரிய பெரிய நம்பரை வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்புறாங்களா? இப்படி நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. தொண்டர்கள் மேல குறிப்பா நம்பிக்கை இல்லை, கட்சிக்காரங்க மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜெயிச்சவங்க எல்லாம் வந்துருங்கன்றாங்களே, வந்துருங்க அப்படின்னும் பொழுது அங்கே பெரிய நம்பர் ஏதோ ஒர்க் ஆகுதா? இல்லை இந்த நம்பர் வேற எங்கேயாவது போகும்போது அது ஆட்சியை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு? பெரிய நம்பர் வரும்ன்றதை காட்டுறதை விட நம்ம நாட்டில் வேற யாரும் தூக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குன்றது தான் அது காட்டுது. ரெண்டாவது, நீங்க உங்க கட்சிக்காரங்களே நீங்க அவமதிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. அவங்க மேல முழுமையா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க என் கூட இருப்பீங்க தானே அப்படின்லாம் கேட்கிறாரு. அதெல்லாம் எது கேட்கணும் அப்படின்னா, ஸோ என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஜென்ரலா நீங்க கேட்கலாம், நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய இன்னல்களை நம்ம சந்திப்போம், நிறைய பிரச்சனைகள் வரும், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்க தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். உடனே ஆடியன்ஸ்லாம் இருப்போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா எலெக்ஷன் வரப்போகுது, ரிசல்ட்ஸ் வரப்போகுது, என் கூட இருப்பீங்க தானேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்போ ரிசல்ட்ஸ் வந்து ஓடிட மாட்டீங்க தானே கேட்கிறாரு. அவரு என்னை விட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு தான் கேட்கிறாரு. அப்ப இது ஆப்போசிட்ல இருக்கவங்கள அவமதிக்கிற ஒரு விஷயம் தானே அது. ரெண்டாவது, உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையும் இல்லை, கான்பிடன்ஸும் இல்லை. இல்லை, எல்லாருமே வந்து அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பொழுது தான் பலர் வந்து உள்ள வராங்க. நேற்று நைட்டு வந்தவங்க, முந்தா நேற்று நைட்டு வந்தவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க. முக்கால்வாசி பேரை விஜய் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. புது ஆட்கள் எல்லாம் மன்றத்துலயும் அவங்க இருந்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பயம் இருக்க தானே செய்யும். அங்க இருந்து இங்க வந்தாங்க, ரைட்டு ஜெயிச்ச பிறகு இங்க இருந்து அங்க போனா அப்படின்ற ஒரு பயம் இருக்க தானே செய்யும். பயம் என்னன்னா, ஒண்ணு நீங்க பயம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. ரெண்டாவது, நீங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்க பப்ளிக்கா அவங்களை ஹியூமிலேட் பண்றீங்க. உங்களுக்கு பயம் உள்ள இருக்கலாம், எல்லா அரசியல்வாதிக்கும் பயம் இருக்கும். இப்ப திமுக காரங்களுக்கும் பயம் உள்ள இருக்கதான் செய்யும். ஆனா அதெல்லாம் வெளியில காட்டிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாதுல்ல. நம்ம எம்எல்ஏஸை தூக்கிடுவாங்களா, நம்ம கட்சியை உடைச்சிருவாங்களா? அதிமுகவுக்கும் அந்த பயம் இருக்கும், திமுகவுக்கும் அந்த பயம் இருக்கும், எல்லா கட்சிக்கும் அந்த பயம் இருக்கும் தான். எல்லா கட்சிக்கும் எதிரிகள் இருக்காங்க, எதிரிகள் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களான்ற ஒரு அச்சம் இருக்கும். ஆனா அந்த பயத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நீங்க உங்களுக்கு உங்க கட்சிக்காரங்க மேல சந்தேகம் இருந்தாலுமே வெளியே பேசும்போது அவங்கள உயர்த்தி பேசி அவங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் நீங்க ஏற்படுத்தணும். இவரு என் கூட இருப்பீங்க தானே அப்படின்னு கேட்டா, இந்த வண்டு முருகன் காமெடியில வருமே, எங்கடா ஓடிட மாட்டீங்களே, பிரச்சனை வரும்போது பார்த்தா வண்டு முருகன் அப்படின்னு எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கூட்டமெல்லாம் நீங்க பாக்குறீங்க உங்க ஆளுங்களை. முழு கான்ஃபிடன்ஸ் நீங்க அட்லீஸ்ட் ஓப்பனா நீங்க அப்படி காட்டணும்ல. உள்ளுக்குள்ள கண்டிப்பா உங்களை முதுகுல குத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அது அரசியல், அது சகஜமான விஷயம். ஆனா வெளியில நீங்க அதை காட்டிய கூடாதுல்ல. ரெண்டாவது, இது அடுத்த சேலஞ்ச் தாவேக்காவை பொறுத்தளவுல, சரி ஒரு 10 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அடுத்தது அந்த ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, சீட்டே ஜெயிக்கலன்னு வச்சுப்போம், ஆனாலுமே உங்க லீடர்ஸை ஹோல்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ரிலாக்ஸ்டா லிஸ்ட் எடுத்து திமுககாரங்க அதிமுககாரங்களாம் பார்ப்பாங்க, என்ன இந்த தொகுதியில ஒரு தம்பி 40,000 சீட் ஓட்டு வாங்கியிருக்காரு, நல்லா பேசுறாப்புலையே, ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, சரி இவருக்கு ஒரு டிக்கெட் போடுவோம் அப்படின்னு ஒரு டிக்கெட் போடுவாங்க. அப்படி ஒரு 234 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அதுல ஒரு 50 பேருக்கு ஒரு டிக்கெட் போடுவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் பார்ப்பாங்க, இந்த தம்பி தனியா இருந்தா நமக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம ஓட்ட உடைக்கிறாரு அப்படின்னு. பெரிய ஆட்களும் இருப்பாங்களா அதிமுகல, பெரிய பெரிய இந்த குறுநில மன்னர்கள் இருப்பாங்க சில பகுதியில. சரி இந்த தம்பி வெளியே இருந்து சவுண்டு கொடுத்தா நமக்கு பிரச்சனை, அவரை தூக்கி இங்க போடுவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. இது சிக்கல். அடுத்தது தாவேக்காவுக்கு அந்த சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா இவங்க யாருமே பெரிய லெனின் வழியில, கால் மார்க்ஸ் வழியில வந்தவங்க எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் அதிமுக திமுக பல இடங்களுக்கு தாவி இங்க வந்தவங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இவங்க நிரூபிக்க நினைக்கிறது என்னன்னா, இவங்க நிரூபிக்க முயற்சி பண்றது அதிமுக டீம் திமுக டீம் தான், தாவேக்காவோட வேட்பாளர்கள் நிறைய பேர். ஏன்னா அவங்களோட ஆம்பிஷன் அதுதான், நம்ம திமுகவுக்குள்ள போகணும் பெரிய தலைவர் ஆகணும், அதிமுகவுக்குள்ள போகணும் பெரிய தலைவர் ஆகணும், போக முடியல.
இடம் இங்க இல்லை. அப்புறம் என்ன வராங்க, மூணாவது ஆப்ஷனா இங்க தாவேகா கிட்ட வராங்க. அப்ப இங்க அவங்க என்ன செய்ய முயற்சி பண்ணுவாங்க? இப்ப அந்த கட்சிகள்கிட்ட ப்ரூவ் பண்றாங்க, நானும் நல்ல தலைவர் தாங்க, தனியா நின்று நான் 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, பெரிய மாஸ் தாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு அவங்களும் இது விஷயங்கள வாட்ச் பண்ணுவாங்க அடுத்தது. அதனாலதான் சொல்றது கொள்கை கோட்பாடு ரொம்ப அவசியம் சொல்றது. கொள்கை ரீதியா பொலிட்டிசைஸ்டான ஆட்கள் அவங்க கூட இருக்கும்போது அவன் பாட்டுக்கு பட்டுன்னு பல்ட்டில் அடிக்க முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறது 2 நாளைக்கு முன்னாடி வந்து கட்சியில சேர்றாங்க, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அந்த பல்ட்டி அடிக்கிறோன்ற மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் எனக்கு சீட் வேணும்னா இங்கே போவேன், சீட் வேணும்னா அங்கே போவேன், 2 இடத்துலையும் கிடைக்கலன்னா தாவேகாவுக்கு வருவேன். அப்போ எனக்கு இந்த அரசியல் கொள்கை கோட்பாடு திமுக அரசியல் பற்றி எனக்கு கவலை கிடையாது, அதிமுக அரசியல் பற்றி கவலை கிடையாது, தாவேகா அரசியல் பற்றியும் கவலை கிடையாது. நீ திமுகவை எதிர்த்துக்க, திமுகவை சப்போர்ட் பண்ணிக்க, எனக்கு சீட்டு மட்டும்தான் வேணும். அப்போ அவனுக்கு அரசியலே இல்லைன்னு அர்த்தம். அதான் அந்த மாதிரி நாட்டில் நீங்கள் உள்ள விட்டீங்கன்னா இதான் சிக்கல் வரும். உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நாட்டில் உள்ள விட முடியுதுன்னா உங்களுக்கும் அரசியல் கிடையாது, உங்களுக்கும் அரசியல் கிடையாது, அவனுக்கும் அரசியல் கிடையாது. நீங்க 2 பேரும் நல்லா சூப்பரா டீம் அப் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஸ்ட்ராங்கான ஐடியாலஜிக்கல் பிடிப்புள்ள ஒரு கட்சியா இருக்குன்னு வச்சுப்போம். எவனுக்கு நல்லா ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்கோ, எவன் மக்களுக்காக நல்லா வேலை பார்க்கறானோ அவனுக்கு தான் நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. இங்க அப்படி கிடையாது, யார் நல்ல பெரிய சூட்கேஸோட வராங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த எலெக்ஷன்ல டிவிக்கே அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பியூர் அப்படின்றாங்க, ஆனா காசுலாம் பல இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து முதலாளித்துவ சமூகத்துல நம்ம இருக்கோம், சமுதாயத்துல இருக்கும். முதலாளித்துவத்துல இப்ப ஒரு அரசியல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நல்லா லாபம் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது, எல்லாம் அரசியல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல வணிகம் சார்ந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு லாபம் இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா எல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிதான் பணம் சம்பாதிக்க ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா எல்லாரும் பணம் சம்பாதிக்க தான் செய்வாங்க. ஸோ இப்போ தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விஜயால ஒரு 20% ஓட்ஸை கொண்டு வர முடியுன்ற சூழல் இருக்கு, 10 to 20% ஓட்ஸை கொண்டு வர முடியும்னு சூழல்னு வச்சுப்போம். அப்ப அது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தராரு அவரு. அதை யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் தனியா ஓட்டு கேட்டா எனக்கு ஒருத்தன் ஓட் போட மாட்டான், ஒரு ஃபேமஸான ஆள் இருக்காரு, அதை யூஸ் பண்ணி நான் என்னோட கெரியரை பில்ட் பண்ணிக்கலாம். அப்ப டிவிக்கே அவனுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்பேஸுக்கு அவங்க பே பண்ணவும் ரெடியா இருக்காங்க. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சியில சேர்றாரு, அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அப்புறம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம 2 நாள்ல நீங்க அவரோட அந்த மாற்று அரசியலுக்கான அந்த பிடிப்பை உணர்ந்துட்டீங்களா? ஸோ அதனால இதுதான் சூழலா இருக்கு. அதான் சொல்றது, ஒரு கட்சியை சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டோட இருக்க ஆட்களை உள்ள கொண்டு வரணும். அவன் தான் மக்கள்கிட்ட போய் ஒரு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவான். அவனுக்கு தான் இப்போ ஒரு வெறித்தனமும் ஒருத்தன் தமிழ் தேசியத்தை பேசிட்டான்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் அவன் திராவிட கட்சிக்கு போகணும்னு 4 தடவை யோசிப்பான். மேபி போகலாம், நிறைய பேர் போயிருக்காங்க, தமிழ் தேசியத்துலேருந்து திராவிடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் ஈஸியாக போயிட முடியாது, 4 தடவை அவங்க யோசிச்சு தான் போவாங்க. அதுவும் போகிறது கம்மியாக இருக்கும். ஒரு திராவிட கட்சியிலேருந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு போகிறது நிறைய நடக்கும், திமுக அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போகிறது நிறைய நடக்கும். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகிட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பிஜேபிக்காரர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கு ஹிந்துத்துவால பெரிய பிடிப்பு இருக்குன்னு வச்சுப்போம், அவர் ஈஸியாக போக மாட்டார். அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் நேஷனலிசம், அதில் ஒரு பெரிய பிடிப்பு இருக்குன்னு வச்சுப்போம், அவங்க ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிட மாட்டாங்க. அவங்கலாம் ட்ரெடிஷ்னலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்குலாம் எங்கள் ஊரில் ஒரு மேக்ஸ்வாதியார் தெரியும், காங்கிரஸ் மேலே அவரும் ஈடுபாடோடு இருப்பார். நீங்கள் காந்தியெல்லாம் கொஞ்சம் விமர்சிச்சிங்கன்னா அவர் கோபம் வந்துடும், அவ்வளவு ஒரு பிடிப்போடு அவர் இருப்பார். இன்னைக்கு நான் எது சொல்றேன்னா, இன்னைக்கும் காங்கிரஸ் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க தாவேக்கான்ற புது கட்சி வந்திருக்கு நம்ம டக்குன்னு பல்ட்டி அடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஐடியாலஜி வேணும். ஒரு ஐடியாலஜி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கோர் ஓட்டர்ஸை பிடிச்சி வைக்க முடியும் உங்களால். அது இல்லாமல் இவர் வராரு, நல்ல பெரிய சூட்கேஸ் வச்சிருக்காரு, இவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு, அவருக்கு கொடுக்கலான்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு சூட்கேஸை பெருசாகிறதுக்காக அங்கே வராரு. அதுக்கப்புறம் பக்கத்து கட்சி அந்த வாய்ப்பை கொடுக்குதுன்னா அங்கே பல்ட்டி அடிச்சு போயிடுவார். அவருக்கு தேவை ஒரு வெற்றி, அவ்வளோதான். ஆமாம், ஒரு வெற்றியை வச்சு சூட்கேஸை வளர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஒரு சூட்கேஸோட வந்தால் 2 சூட்கேஸோட போவோம். இப்போ விஜய் அவர்கள் கோயிலாக போயிட்டு இருக்காரு, திருச்செந்தூர் போனாரு, அதுக்கப்புறம் ஷீரடி போனாரு, இப்போ வேளாங்கண்ணி போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ல வர்றாரு? தொடர்ச்சியான ஆன்மீக பயணத்தில் இருக்காரு. அரசியல் பயணம் முடிவு, ஆன்மீக பயணம் ஆரம்பமா? எனக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள்கிட்ட சில விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த மதம் சார்ந்த ரிலிஜன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனான நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டிலலாம் பார்த்தோம்னா
ஹிந்து சாமிகளும் இருப்பாங்க, புகைப்படங்கள் இருக்கும், கிறிஸ்டின் இதுவும் இருக்கும், முஸ்லீம் இதுவும் இருக்கும். அவங்களோட லாஜிக் என்னன்னா, கடவுள் தானே, எல்லா கடவுளோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்கட்டும், ஒரு கடவுளோட எதுக்கு நம்மளை லிமிட் பண்ணிக்கணும், 3 கடவுள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு 4-5 கடவுள் கூட சேர்த்துப்போம், கிடைக்க நமக்கு ப்ரொடெக்ஷன் பலம் தானே அது அப்படின்னு பாத்துக்கிறது தான். சீக்கு பௌத்தம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு புத்தா எல்லாத்தையும் பிரச்சனை நமக்கு தானே, கடவுளுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபுல் சக்தி வரணும். ஆமா, எல்லா கடவுள்களையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு கடவுள் வழியா வரக்கூடிய அந்த பவரை விட 5 கடவுளை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் அதுல. ஸோ அந்த ஓப்பன் மைண்ட் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி விஜயும் பார்த்தோம்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கடவுள் அந்த கடவுள் பார்க்காம எல்லாரோட இது யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, முன்னாடி அவர் எலெக்ஷனுக்கு வாக்குக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தா கூட அதில் ஒரு வாக்கு அரசியல் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம், எல்லாரையும் கவர் பண்ண பார்க்குறாருன்னு. ஆனால் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதாங்க சொல்கிறேன், அவர் மேபி அது நம்பிக்கையாக கூட இருக்கலாம், நம்பிக்கையாக கூட இருக்கலாம். எல்லாமே ஒரு அரசியல் ரீதியாக பண்ணுவான்னு சொல்ல முடியாது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன் முன்னாடி பண்ணார்ல, அது ஸ்டண்ட் தான். அதுல எந்த மாற்றம். ஆமா, அது ஸ்டண்ட் தான். சரி, அது கரெக்டா அந்த ஒரு நாள்லயும் 2 நாள்லயும் எல்லாமே நடக்குது, கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ற எல்லா விஷயங்களுமே எலெக்ஷனை மையமா வச்சு பண்ற காரியங்கள் தான். மேபி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இனிமேல் அவருக்கு நம்பிக்கை சார்ந்து கூட அவர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கலாம். சிலவங்க வந்து ஒரு கடவுளை வெறித்தனமா வணங்குவாங்க, சிலவங்க 5-6 கடவுளை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மையோடையும் இருப்பாங்க, வர வரைக்கும் லாபம் தான் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஷீரடி போறாரு, திருச்செந்தூர் போறாரு. ஸோ இவ்வளோ நாளாக பிஜேபி வந்து ஜோசப் விஜய் அப்படின்னாங்க, அவர் பார்த்தாரா எல்லா எச்ராஜா எடுக்கிறத விட அவரு பெரிய வேலை எடுக்கிறாரு. ஸோ எப்படி பிஜேபி மேபி அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில நமக்கு. ஏன்னா நமக்கு அடுத்தவங்களோட மைண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ மதம் சார்ந்த நம்பிக்கைகள், ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஹைலி பர்சனலைஸ்டான விஷயங்கள். எனக்கு ஒரு விதமான ஒரு பார்வை இருக்கும், உங்களுக்கு ஒரு விதமான பார்வை இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். நீங்கள் சில விஷயங்கள் ரொம்ப யூனிக்காக பண்ணுவீங்க. ஜென்ரலாக ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு சொன்னாலுமே அது ஒவ்வொருத்தரும் ரொம்ப யூனிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவருக்கு வந்து ஒரு பெரிய மதம் சார்ந்த பார்வை இல்லாமல் இருக்கலாம். கடவுள்ன்ற முறையில் எல்லா இடத்துக்கும் போய் நம்பிக்கை மட்டும் அப்படி இருக்கலாம் மேபி, தெரியல. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்லா ஓப்பன் மைண்டோட நிறைய பேர் இருப்பாங்க. நான் பார்த்தளவில் இங்கே நம்ம வெளியில் வந்துட்டோம்னா சாதி, மதம், அது இதெல்லாம் அந்த கட்டமைப்புலாம் இருக்குல்ல. சினிமாக்குள்ளே பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி லிபரலான ஒரு மைண்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடம் அப்படி மாற்றி, அந்த இடம் அப்படி. ஆமாம், நீங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த வர்க்க வேறுபாடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க. இங்கே போனீங்கன்னா இருக்கும், செட்டிலாக பேக்ரவுண்டில் இருக்கும். ஆனால் அந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட ரொம்ப அப்படியே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேபி இதுக்கப்புறம் தான் டிவிகேவுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அவங்க வந்து எப்படி என்ன ரிசல்ட் வந்தாலும் அவங்களுடைய நிர்வாகிகளை ஹோல்ட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்றீங்க. இதே பிரச்சனை அதிமுகவுக்கு இருக்குமா? மேபி இப்போ எல்லா ரிசல்ட்டுமே வர்றது திமுக தான். அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை ஒரு 20 வருஷமாகவே இருக்குது. நிர்வாகிகளை ஹோல்ட் பண்ணுறதை விட முக்கியமான தலைவர்களை ஹோல்ட் பண்ணுறதுல அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் இருக்குது. அதிமுக கூடிய பெரிய தலைவர்கள்லாம் அங்கே போயிட்டாங்களே, அங்கே இருக்கிற திமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் அதிமுககாரங்க தானே. ஓபிஎஸ் எலெக்ஷன் பண்ணி தூக்கிட்டாங்க எல்லாரையும். முன்னாள் முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் அங்க போயிட்டாங்க. திரும்ப ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்குது அப்படின்னா எப்படி அதை ஹோல்ட் பண்ண போறாங்க? அது டிவிகேவுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனா ஏடிஎம்கேவுக்கு நிறைய இருக்கு. ஏடிஎம்கேவுக்கு சிக்கல் தான். திரும்ப தோத்தாங்கன்னா ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஆதரவாளர்களை பொறுத்தளவில் திமுக ரொம்ப பலம் பெறுவதை பெரிய ஒரு த்ரெட்டாக அவங்க பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் ஏடிஎம்கேவுக்கு ஓட் போடுறாங்க. ஏடிஎம்கேவோட திட்டங்களுக்காகவோ ஏடிஎம்கேவோட நிர்வாக திறனுக்காகவோலாம் ஓட் போடல. ஏடிஎம்கேவுக்கு அவங்க கொடுக்குற ஒரே வேலை இதுதான், திமுகவை வீழ்த்தணும். அது ஒன்று தான். ஸோ திமுகவை பெரிய ஒரு த்ரெட்டாக ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க. எப்படி மைனாரிட்டிஸ் பிஜேபி ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி டிஎம்கேவை ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களோட அரசியலை ரொம்ப சுருக்கிக்கிறாங்க. மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்புன்ற அளவுக்கு அரசியலை சுருக்கிப்பாங்க. அதை தாண்டி பெரிய பாலிசி அது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இங்கேயும் அரசியல் அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஏடிஎம்கே ஆதரவாளர்கள்.
அந்த சிம்பிளிஃபிகேஷன் இவனால ஒர்க் ஆயிருக்கு நல்லா ஏடிஎம்கேவுக்கு. அதனால ஏடிஎம்கேவும் அதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுனது கிடையாது. வெறும் திமுக எதிர்ப்போடு அவங்களும் நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக எதிர்ப்பை கையில் இருக்க நிறைய கட்சிகள் இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா ஏடிஎம்கே ஆதரவாளர்களுக்கு ஒரு அச்சம் வரும், திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. 2 எலெக்ஷன்ஸ் திமுக ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. அது டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 பெரிய ஒரு ஃபியரை ஏற்படுத்தும் ஏடிஎம்கே ஆதரவாளர்களுக்கு. ஸோ அதனால் அவங்க திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் சக்தி வேணும்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. பிஜேபி பக்கம் என்டிகே பக்கம் போக ஆரம்பிப்பாங்க. டிவிகே பக்கம் டிவிகே கொஞ்சம் வேலை செஞ்சா போவாங்க. டிவிகே வேலை செஞ்சா போவாங்க. ஓகே, டிவிகே வேலை செய்யணும். ஓகே, அப்போ ரெஜிம் சேஞ்ச் இல்லை 26ல். எனக்கு என்னமோ ரெஜிம் சேஞ்ச் இருக்காதுன்னு தோணுது. கம்ஃபர்டபுளாக திமுக ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா திமுக ஜெயிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வரக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்னு எனக்கு தோணலை. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் விஜய்னு பின்னாடி போனீங்கன்னா விஜய் வரமாட்டார், திமுக தான் வருவாங்கன்னு. நம்ம கிளியர் கட்டாக நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். திமுக வீழ்த்துன்னு நினச்சிங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா என்டிகேவுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிவிகேவுக்கு போடுங்க, நோட்டா கூட போடுங்க. ஆமாம், நோட்டாவுக்கும் போடலாம், ஓகே, போடாமலும் இருக்கலாம். ஆனால் இப்போ நடந்திருக்கிறது என்னன்னா, திமுகவை வீழ்த்துறோம்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக வீழ்த்துறோன்ற பேரில் நீங்கள் டிவிகேக்கு போட்டிங்கன்னா டிவிகே தான் வரும், ஒரு நல்ல ஒரு டிஎம்கே தான் வரும். ஆமாம், அந்த சோஷியல் மீடியாவில் நல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, திமுக காரங்க தாவேக்கு ஆதரவாளர்களை தற்குறிகள்னு சொல்கிறாங்க, அதனாலேயே நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் படித்தவங்கலாம் கோவப்பட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு குத்திட்டாங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் நான் யோசிச்சுக்கிட்டேன், அதுதான்டா திமுகவுக்கு வேணும். நீ கோவப்பட்டு அதிமுகவுக்கு ஓட்டை குத்தி இருந்தனா திமுக பயப்படுவாங்க. ஆனா நீ கோவப்பட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு குத்துற, இதைதான் எதிர்பார்ப்பான். ஏன்னா திமுகவோட எதிர்பார்ப்பே அதிமுகவை பலவீனப்படுத்தணுன்றதான். பிரைமரி சேலஞ்ச் அதிமுக தான். ஸோ திமுக அவங்கள தற்குறிகள்னு சொன்ன உடனே, திமுக ஆதரவாளர் தற்குறிகள்னு சொன்ன உடனேயும் கோவப்பட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க என்ன ஆங்கிள் சொல்றாருன்னா, திமுகவை பழி வாங்கும் விதமா அவங்க பண்ணிட்டாங்க. நீங்க திமுகவை பழி வாங்கல, யூ ஆர் டூயிங் தம் அ சர்வீஸ். நீங்க அதிமுக ஓட்ட உடச்சு விட்டீங்க கோவப்பட்டு. அதனால தான் நான் சொன்னேன், கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்ல நல்லா ஓட்டு வாங்குறாரு. மயிலாப்பூர்ல இருக்கவங்களுக்கு, அதாவது கமலுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு திமுகவை எப்படியாவது வீழ்த்தணுன்ற வெறி இருக்கு. அந்த வெறியில் அவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவுக்கு போடாம அதிமுகவை விட கமல் அந்த வேலையை நல்லா பண்ணுவார்னு நினச்சி கமலுக்கு போட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுகவோட ஆன்டி ஓட்ஸ் உடையுது, திமுக ஜெயிக்குது. ஸோ அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.